ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, மகாலய அமாவாசை அன்று வாங்கக்கூடாத 6 முக்கியமான பொருட்கள். இந்த பொருட்களை நீங்க மறந்தும் அன்றைய தினத்துல வாங்கிடாதீங்க. இதை வாங்கினால் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், வறுமையும் ஏற்படும், கடன் தொல்லையும் தீராது. இந்த 6 பொருட்கள் ஏன் வாங்கக்கூடாது, என்னென்ன பொருட்கள் அன்றைய தினம் வாங்கலாம் அப்படின்றத பத்தியும், செய்யக்கூடியவை பற்றியும் செய்யக்கூடாதவை பற்றியும் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். வருடத்தில் வருகின்ற 3 அமாவாசைகளில் மிகவும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். வருடத்துல 15 நாட்கள் நம்முடைய மறைந்த முன்னோர்கள், அதாவது பூலோகத்திற்கு மேலோகத்திலிருந்து வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை. இந்த 15 நாட்கள்லையுமே அவர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. அதுல இறுதி நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. 15வது நாள் முடிவில் இந்த அமாவாசை அக்டோபர் 2, 10, 2024 இந்த வருடம் புதன்கிழமையோடு மகாலய அமாவாசையாக வருகின்றது. மிகவும் முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாங்க. அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, ஏகாதசி, திரியோதசி இந்த திதிகள் எல்லாமே மிக மிக முக்கியமான ஒரு நாட்கள்னே சொல்லலாம். அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதி. இந்த நாள்ல செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த வகையில தான் அமாவாசை நாள்ல, இந்த மகாலய அமாவாசை நாள்ல இந்த 6 பொருட்களை தெரியாம கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். முதலாவதாக வாங்கக்கூடாத பொருள் துடைப்பம். அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு உகந்த ஒரு நாள். குறிப்பா இது சனி பகவானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். துடைப்பம் அப்படின்றது மகாலட்சுமியோட தொடர்புடைய ஒரு பொருள். இதனால அமாவாசை அன்று துடைப்பத்தை நீங்க வாங்கக்கூடாது. மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக இருக்கும். அதனால பணவரவும் தடைபடும். அதே மாதிரி நமக்கு உடல்நல பிரச்சனைகளும் வரும், வீண் செலவுகளும் வரும். அதனால துடைப்பத்தை தயவு செய்து அமாவாசை நாட்கள்ல வாங்காதீங்க. அடுத்தது மதுபானம். அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் பித்ருக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்துட்டோம். சனி பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள். அதனால இந்த நாள்ல மதுபானங்களை வாங்குவதோ அருந்துவதோ தவிர்த்துக்கோங்க. இது உங்க வீட்டுல யாராவது தெரியாம பண்ணா கூட நீங்க சொல்லிடுங்க. சனி பகவானுக்கு உரிய அமாவாசை நாள்ல மது அருந்தினால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும். இது நமக்கு குடும்பத்தில் சண்டையை ஏற்படுத்தும், தீராத நீங்காத துரதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்திவிடும். அதனால தவறாமல் இந்த மதுபானங்களை அருந்துவதையும் வாங்குவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். 3வது அசைவம். நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அமாவாசை நாள்ல அசைவம் வாங்குறதோ சாப்பிட்றதோ இருக்கக்கூடாது. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே அசைவத்தை எல்லாரும் தவிர்த்துப்பீங்க. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல அதை நம்ம சாப்பிட்றதோ வாங்குறதோ அமங்கலமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால நம்முடைய எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும். அதனால சனி பகவானால ஏதாவது கெடுபலன்கள் அதிகரிக்கும். அப்படின்றதுனால நீங்க முக்கியமா இந்த நாள்ல இதை தவிர்த்துக்கோங்க. முக்கியமா அசைவத்தை எடுத்து சமைக்காதீர்கள். 4வது கோதுமை தானியம். இதை அமாவாசை நாட்கள்ல வாங்கக்கூடாதுங்க. இந்த நாள்ல கோதுமை பொருட்களை நீங்க வாங்குறதும் சாப்பிட்றதும் நேரடியா நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் அப்படின்றது ஐதீகம். நம்முடைய முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால கோதுமையை வாங்காதீங்க, சமைக்காதீங்க. அடுத்தது எண்ணெய். அமாவாசை நாள்ல எண்ணெய் வாங்குறதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்த்துக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது இன்றைய நாள்ல. எண்ணெய் அப்படின்றது சனி பகவானுடைய தொடர்புடைய ஒரு பொருள். அப்படின்றதுனால அமாவாசை நாட்கள்ல எண்ணெய் தானம் செய்யறது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதே சமயம் எண்ணெயை வாங்குவதும் சனி தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க என்ன தானம் பண்ணணும்னா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நல்லது நடக்கணும்னா இந்த நாள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்கிறத நீங்க தவிர்த்துக்கலாம். இதுல விஷயங்களை சிலது நம்ம முக்கியமாக அமாவாசை நாள்ல பின்பற்றும் பொழுது இது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். சரி, வேற என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா அமாவாசை நாள்ல பூஜை பொருட்களையும் வாங்கக்கூடாதுங்க. பூஜை பொருட்கள் அப்படின்றது நம்ம வீட்டிற்கு இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அது ஊதுபத்தியோ பூஜை பொருட்களோ சுவாமி சிலைகளோ
இந்த நாட்கள்ல வாங்குறத தவிர்த்துக்கோங்க. இதற்கு பதிலா இல்லாதவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுங்க. இது நமக்கு நன்மைகளையும் புண்ணியங்களையும் பெற்றுத்தரும். உதாரணமா அன்றைய தினம் தானம் பண்ணுங்க. வஸ்திர தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், நீர் தானம் பண்ணலாம், செருப்பு தானம் பண்ணலாம், குடை தானம் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அப்படி தானம் பண்ணும் பொழுது சிறிதளவு கருப்பு எள்ளு கலந்து தானம் பண்ணுங்க. இந்த தானத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வறுமை நீங்கி புண்ணிய பலன்கள் அதிகமாகும், கர்ம வினைகளின் தாக்கம் குறையும், பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். காக்கைக்கு முக்கியமா எச்சில் படாத சாதத்தை வேங்க. முன்னோர்களுக்கு காலையிலேயே கொண்டு தர்ப்பணம் நீங்க செய்துட்டு வந்துடலாங்க. குளங்கள்லயும் ஆறுகள்லயும் ஏரிகள்லயும் நீங்க தர்ப்பணம் செய்யணும். தர்ப்பணம் செய்யும் பொழுது முக்கியமா வாழைக்காயை நீங்க அங்கு வருகின்ற அந்தணர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இப்படி நீங்க செய்யும் பொழுது அந்த வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் தழைக்கும் அப்படின்றது ஐதீகம். முக்கியமா 4 பொருட்களை கலந்து அன்றைய தினம் நீங்க சாமிக்கு முக்கியமா 4 உணவுப் பொருட்களை கலந்து அன்றைய தினம் நீங்க படையல் போடும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற்றுத்தரும். அமாவாசை உணவுகள்ல இந்த 4 காய்கறிகள் முக்கியம். இது 1008 காய்கறிகளுக்கு சமைத்த பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதற்கு ஒரு சிறு புராண கதையும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல பதிவு இருக்கு, நான் காலையில தான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் இந்த மகாலய அமாவாசை என்று வழிபாடு செய்து உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று சுபிக்ஷமாக செல்வ வளத்துடன் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.